ஸ்ரீமதி விஸ்டிவா ஸ்ரீமதிக்கு நான் குரல் கொடுக்குறேன். ஏன்னா என்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுங்க. அரசியல்வாதிகளை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மா மோடியிலிருந்து அண்ணாமலை, ஸ்டாலின், உதயநிதி எல்லாத்தையும் பார்த்துருச்சு. சீமா கடைசியில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு தேதிமுக பிரேமலதாட்டையும் மனு கொடுத்துருக்கு. எவன் வருவான், என்ன செய்வான், நம்மளே மக்களே நம்ம ஆட்சி ஆண்டுக்கலாம். இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய? அவங்க குடும்பத்துக்கு தான் பார்க்குறாங்க, நம்மள எதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவனுக்குமே ஓட்டு போடாதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு இதுவும் கிடையாது. தமிழ்நாடு அரசா, தமிழ்நாடு அரசு சொல்றதுக்கே நமக்கு வெட்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. அந்த அம்மா யாரை பார்க்கல? எல்லார்கிட்டையும் நீதி கேட்டு போராடுது. அந்த அம்மா நீதின்னு இந்தியா கேட்குது. நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன? இந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தா இன்னைக்கு புதுச்சேரியில ஒரு 9 வயசு பொண்ணை எவ்வளவு கொடூரமா கொண்டிருக்காங்க, மனசாட்சி இல்லாம கொண்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணை கொல்றது கொஞ்சம் அவங்க பயப்படுவாங்கல்ல. இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தானே அந்த அம்மா போராடுது. அந்த அம்மா பஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்லுது? என் பொண்ணுக்கு நடந்த கொடூர மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு தானே அந்த அம்மா ஒவ்வொருத்தையா நீதி கேட்குது. நீதி கேட்குற இடத்துல எல்லாம் அந்த அம்மா நாய மாதிரி விரட்டுறீங்க. அந்த அம்மா எங்க போகும்? நம்மள மாதிரி மக்களால நம்மள சேர்ந்து குரல் கொடுப்போம். இந்த முட்டாப்பை ஆட்சியில தான் நமக்கு நீதி கிடைக்கல. நம்மள மாதிரி மக்கள் போராடியாதான் நமக்கு நீதி கிடைக்கட்டும். எல்லாரும் பேசுங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படணும்? நம்ம என்ன கொலையா பண்ணோம்? கொலை பண்ணவனே எனக்கு என்னன்னு இருக்கா? நம்ம எதுக்கு பயப்படணும்? இத்தனை கேள்வி இந்த அம்மாவை கேட்குறீங்கள. ரவிக்குமார் சாந்திட்ட ஏதாவது பேசுறீங்களா? இப்ப வரைக்கும் காட்டிப்புல போட்டுட்டு இருக்கான், எல்லாத்தையும் கேவலமா பேசிட்டு இருக்கான். அவனை இன்னும் பண்ண முடியுதா? என்ன அரசு? நாங்களாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு தானே நீங்க. எங்களாலையும் கேள்வி கேட்க முடியும். மாதசங்கம் எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்கணும்ப்பா. கேட்டா தான் இந்த அரசாங்கம் நமக்கு நல்ல பதில் கிடைக்கும். என்ன பண்றாருன்னே தெரியல முதலமைச்சர். ஓட்டு கேட்க வர்றதுக்கே உங்களுக்கு தகுதி கிடையாது. திமுக நீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க. விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களெல்லாம் எனக்கு என்ன பண்ணன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவு கோபம் வருது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க என்ன பண்றீங்க? அண்ணாமலை இப்போ ஒருத்தர் வந்து இறங்கியிருக்காரு, அண்ணாமலையா பேசுறாரு. அந்த அம்மா மோடியை பார்க்க போற மனு கொடுத்தா வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு? உங்க அப்பா வீட்டு சொத்தையை அந்த அம்மா எழுதி கேட்குது. ஒரு மனுதானே கொடுக்க போகுது. அந்த அம்மா அங்கேயும் விரட்டி அடிக்கிறீங்க. முதலமைச்சரை பார்க்க போனா அங்கேயும் விரட்டி அடிக்கிறீங்க. அந்த அம்மா என்னப்பா கொலையா பண்ணுச்சுப்பா? இல்ல கொள்ளடிச்சா? இல்ல யாரையாவது தரக்கூட ஒரு வார்த்தை யாரையாவது பேசுறாப்பா? யாரையாவது எந்த இடத்துலயாவது ஒரு வார்த்தை முதலமைச்சர் நீதி வாங்கி கொடுக்கல, உதயநிதி மனு கொடுத்தது ஏதாவது அந்த அம்மா யாரையாவது தரக்கூட ஒரு வார்த்தை பேசுதா? பொய்யாமணி ஒருத்தன் வந்தான், அவன் மகேஷ் பொய்யாமணியா கொண்டாட்டிட்டு சொல்லிட்டு இருந்தானா, இருக்கிற பிள்ளைங்க பூரா நம்ம பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்க பூரா நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா. அந்த ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்க துப்பு இல்லை, இருக்கிற பிள்ளைல நீ காப்பாற்ற போறியாக்கோ? ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு நீதி வாங்க உன்னால முடியல. கொண்டாட்டிட்டு போய் சொல்லிட்டு வந்தாரான், இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க பூரா நம்ம பிள்ளைங்க அப்படின்னா. ரொம்ப பெருமையா இருக்குல்ல. உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போட்டு மேலே கொண்டு வச்சிருக்கோம் பாருங்க. எங்களை தான் நாங்களா செருப்பால் அடிச்சுக்கணும். என்னைக்கு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இல்லையோ அன்னைக்கே பதவி விட்டு நாங்கள் இலங்கையில் இறக்குன மாதிரி இறக்கிருக்கணும். உங்களை பதவியில் உட்கார வச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. காமராஜர் எப்படி இருந்தாரு? எம்ஜிஆர் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் வர்ற ஆட்சி பூரா தரங்கட்ட ஆட்சியா இருக்கு. என்ன அரசாங்கமோ என்ன நீதியோ தெரிய மாட்டேங்குது.
தமிழ்நாடுன்னு சொன்னாலே நமக்கு கேவலமாக இருக்குது. இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு எந்த நாட்டில் இருந்து வர்றதுக்கு பயப்படுவாங்க இனிமே. 9 வயசு பொண்ணு ஒரு சுதந்திரமா இல்லையே. இந்த தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு? ஆ நீங்கள் அன்னைக்கு ஸ்ரீவதிக்கு உடனே தீர்ப்பு எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 9 வயசு பொண்ணு இறந்துருக்காதுல்ல. ஆ ஸ்டாலின் கேட்டார், பொள்ளாச்சி ஜெயலலிதா பேரில் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு கொடூரம், பொள்ளாச்சி பொல்லாத ஆட்சினாரு. இப்போ இவர் என்ன சாதிச்சுட்டாரா? பொல்லாத ஆட்சியா? என்ன நாடுன்னு சொல்றதுக்கே நமக்கு கேவலமா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க ஒரு 3 வயசு பிள்ளைகள கூட 5 வயசு பிள்ளைய கூட நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வெளியே சுதந்திரமா நடமாட முடியுதா? ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா நம்ம ஆட்சி. நம்ம இந்த தேர்தல் இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் பார்த்தான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவனுக்குமே ஓட்டு போடக்கூடாதுப்பா. எல்லாருமே ஓட்டு கேட்டு வரும்போது நல்லா தான் கேட்டு வர்றீங்க, அதுக்கப்புறம் உங்க குணத்தை காட்டுறீங்க. இது மக்களுக்கு புரியணும். இந்த பக்கம் யாராவது நல்ல குரல் கொடுத்தவங்க பூரா ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆ குரல் கொடுக்குறவங்கள நீங்கள் எதுக்கு ஆஃப் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆ எத்தனை சேனல் போட்டாங்க, அத்தனை சேனல் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆ என்ன நீதி, என்ன ஒரு நியாயம்னா எனக்கே புரிய மாட்டேங்குது. எனக்கே 60 வயசாச்சு. 60 வயசுல இந்த மாதிரி கொடூரம் நடக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததும் கிடையாது. இப்போ நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆ ஒரு 80 வயசு கிழவி தூக்கிட்டு போறான். என்ன நாடு? 5 வயசு பொண்ணும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குது? சட்டமும் ஒழுங்கு கெட்டு போச்சு. அந்த அம்மா வீட்டில் போய் பார்த்தா பாவமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு வச்ச பூச்செடியில தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சுற்றி வர பூச்செடிகளா வச்சு வச்சு அந்த அம்மா வந்த பொண்ணுக்கு தான் பாதுகாத்து வச்சிருக்கு. தாலி முண்டை உன்னைத்தான் நல்லா கேட்குறேன். அந்த சுயநல முண்டை எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு பழி பூரா அந்த அம்மா மேலே தூக்கி போடுற. ஆ நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லடி. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அந்த பொம்பளை பிள்ளையோட அருமை தெரியும். 2 எருமடை பெற்று வச்சிருக்கவர். ஒன்று எருமடு மாதிரி இருக்கு, பிள்ளை மாதிரி பெற்று வச்சிருக்க. அந்த எருமடுகளுக்கு உனக்கு உன் கண்ணுக்கு முன்னாலே ஏதாவது ஒன்று நடக்கணும். எல்லா சாபமும் சேர்ந்து பழிக்கும். நீ செஞ்ச பாவத்துக்கு எல்லா சாபமும் உனக்கு சேர்ந்து வரும். நான் படிக்கலை, பாமர, எனக்கே இவ்வளோ வயசில் இருக்கும்போது படித்த பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, காலேஜ் பசங்க. இன்னைக்கு ஒரு படம் ஓடுச்சு, விசால் படம். காலேஜ் பசங்க பூரா ஒரு பொண்ணை கெடுத்து கொண்டுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து நீதி கேட்டு போராடினாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாப்பா? காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் நீதி கேட்டாதாப்பா தமிழ்நாடே உருப்படும். ஏன்னா எங்கள் காலமெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் உங்கள் எதிர்காலம் தான்ப்பா. நீங்கள் கேளுங்கப்பா, போராடுங்கப்பா. எங்களுக்கு வயசாகிடுச்சு, போராடுறது தெம்பு இல்லை. நீங்கள் போராடுங்க, நீதி கேளுங்க. அன்னைக்கோட சரி. ஆனால் உங்களை சொல்லியும் தப்பு இல்லைப்பா. அன்னைக்கு போராடின பிள்ளைகளை பூரா கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க. கேஸையும் தேவையில்லாத கேஸெல்லாம் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. இவங்கள தேவையில்லாமல் குண்டாசட்டத்தில் தூக்கி போட்டீங்க. அங்கே என்ன கொலையா பண்ணாங்க? இல்லை சாமி முண்டை மாதிரி கற்பழிச்சு கொன்னா ஓட்டாங்க, அவங்கள போய் குண்டாசட்டத்தில் போட்டிருக்கீங்க. போலீஸ்கார பையங்களுக்கும் மனசாட்சி கிடையாது, முதலமைச்சருக்கும் மனசாட்சி கிடையாது, எவனுக்குமே மனசாட்சி கிடையாது. காசு இருந்தால் அப்போ என்ன வேணால் நீங்கள் பண்ணுவீங்க. ஸ்ரீவதி அம்மாவுக்கு காசு இல்லை. எங்களை மாதிரி நாய் மாதிரி 2 வயசானவங்க 2 கிளடு கட்டையே குரல் கொடுத்துட்டு நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கோம். காசு இருந்தால் அப்போ பேசுவீங்க. காசு பக்கம் காசு இல்லைன்னு யார் குரல் கொடுக்க பண்ணி பேச மாட்டேங்க. பேசுகிறவங்களே ஆஃப் பண்ணி வச்சுருவீங்க. அப்புறம் எப்படி பேசுவாங்க? என்ன மாதிரி 1 2 பேசினா தான் பேசுனது. நல்ல சேனல் எல்லாம் குரல் கொடுத்த சேனலில் பூரா ஆஃப் பண்ணிட்டீங்க. என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. எப்படி தான் நீதி கிடைக்குன்னு பார்ப்போம். எனக்கு 60 வயசாச்சு, இன்னும் எவ்வளவுக்குமே ஓட்டு போட்டது கிடையாது. எதுக்கு போடணும்? நம்ம வெயிலில் போய் காத்திருந்து நம்ம போட இன்னும் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் மஞ்சள் குளிச்சுட்டு இருக்க, நம்ம எதுக்கு போடணும்? கொஞ்சம் யோசிங்க, மக்கள் எல்லாம் யோசிங்க.
மொத்தத்திலேயே நமக்கு விலைவாசி மற்றது தண்ணி பிரச்சனை எந்த பிரச்சனையும் நான் பேச விரும்பல. எனக்கு எதையும் பிடிக்காது, பேசவும் மாட்டேன். இந்த பொம்பளை பிள்ளை சுதந்திரமா அலையிறதுக்கு மட்டும் நமக்கு சுதந்திரம் வேணும். நம்ம நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா பிறகு என்ன செய்ய? நம்ம எங்கே போய் பொழைக்க? கடவுளாவது சாட்சி சொல்றதுக்கு யார் மூலியமாவது வரமாட்டாரா? ஏன் இத்தனை ஃப்ரெண்டுங்க படிச்சாங்க, டீச்சர்ஸ் இருந்தீங்க, எவனுக்குமே மனசாட்சி கிடையாதா? ஆ எவளுக்குமே மனசாட்சி கிடையாது. நம்மளும் ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்துருக்கு. அந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ஆ? கொஞ்சம் யோசிங்கப்பா. மனசாட்சி உள்ள டீச்சர்ஸுக்கு, கூட படிக்கிற தோழிகள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் குரல் கொடுங்கப்பா. கொஞ்சம் வெளியே வந்து சொல்லுங்க. உங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் அப்படி பயப்படுறீங்க? என்ன பண்ணிடுவாங்க? உண்மையிலே நான்லாம் பார்த்தா கண்டிப்பா நேரம் வந்து நான் சாட்சி சொல்லுவேன். என்ன இப்போ ஒரு தடவை தானப்பா பிறக்கிறோம், ஒரு தடவை தானப்பா இறக்க போறோம். அது நல்லது காரியத்தை செஞ்சுட்டு போவோம்னு சொல்லி கூட இருக்கட்டுமே. எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம்ப்பா, ஓயாதீங்கப்பா. அந்த பொண்ணுக்கு இப்பதான் கோர்ட்ல ஏதோ வருது, அதை பார்த்து நம்மளாம் குரல் கொடுத்தா கொஞ்சம் நீதி கிடைக்கும். நான் பேசுறத பார்த்தாலும் 2 3 பேர் பேசுறீங்க, நீங்களும் பேசுங்க, நானும் பேசுறேன்ப்பா.